ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட் கார்லிக் நான்ங்க. நம்ம எப்போவும் மைதா மாவில் தானே செய்வோம். இன்னைக்கு கோதுமை மாவில் நான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு ஆழாக்கு இவ்வளோ பெரிய டம்ளர் ஒன்று கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு மெயினாக பார்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்னு பார்த்தோம்னா இதுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். இதுக்கு கெட்டி தயிர் ஒரு ஹாஃப் கப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்தாததுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணுங்க. புளிப்பான தயிர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், ஃபெர்மெண்ட் ஆகிற மாதிரி. நம்ம இதில் ஈஸ்ட் எல்லாம் ஆட் பண்ண போறதில்லை. இல்லாட்டி நார்மல் கெட்டி தயிர் இருந்தால் போதுங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சிட்டு இருக்கேன். பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது நல்லா 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊறலாங்க. அப்போதான் சாஃப்ட் ஆகும். இதுக்கு மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்லா போட்டு அப்ளை பண்ணி ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கோங்க, பரவாயில்ல. நல்லா ஒரு காட்டன் துணி போட்டு கவர் பண்ணி ஒரு மூடி போட்டு 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இந்த வீட் கார்லிக் நான்க்கு நம்ம பூண்டு ஸ்லைசரில் வச்சு துருவி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க, இது மாவு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எப்பவுமே நம்ம ரவுண்டா தானங்க செய்வோம். இன்னைக்கு நம்ம நீல வாக்கில் செய்ய போறோம். கார்லிக் நான்க்கு அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப நான் நீட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம பரத்திட்டோம். இதுல நம்ம கார்லிக்க கொஞ்சோண்டு போட்டுடலாம். அதே மாதிரி கொரியாண்டர் லீவ்ஸையும் போட்டுட்டு இந்த ரோலரை வச்சு நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே ப்ரெஸ் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட போறோம். போட்டுட்டு மேலே கொஞ்சம் தண்ணி தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம இந்த சைடு தவால விழற மாதிரி போட போறோம். பண்ணி வச்சிருக்கோம் முதவே ரெடியா. இதுல நம்ம கார்லிக் நானை போட்டுட்டோம். அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அப்படியே பஃபியா வெளியில வருங்க. நம்ம அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அப்சைட் டவுனா நம்ம அடுப்புல காமிச்சு இதை நம்ம டோஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நல்லா பஃபி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அதர் சைடு டோஸ்ட் பண்ண போறோம். ஃபுல் ஃபயர் வச்சுக்கோங்க. நல்லா டோஸ்ட் ஆகும். இப்ப பாருங்க எவ்வளவு நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இத நம்ம எடுத்து பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க அதர் சைடு இது எவ்வளவு நல்லா வெந்துருச்சு. ஒரு சைடுல நம்ம வேக வச்சாலே அது அதர் சைட்லயும் நல்லா டோஸ்ட் ஆயிடுங்க. இதுக்கு மேல நம்ம லைட்டா பட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பன்னீர் பட்டர் மசாலா இதுக்கு சைட் டிஷ் சூப்பரா இருக்குங்க.